கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசு நிறுவனமான மദ്രാஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய் பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் முதல் பாகம். இந்த நிகழ்ச்சியினை விவசாயிகள் கேட்டு அதிகப்படியான ரசாயன உர பயன்பாட்டினை தவிர்த்து சமச்சீர் உர மேலாண்மையை செயல்படுத்தி மாற்று உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் உர செலவுகளை குறைத்து மகசூலையும் பெருக்கலாம், மண் வளத்தையும் காக்கலாம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் பிரதமரின் பிரணாம் திட்டத்தை பற்றிய விளக்கம், முக்கியத்துவம் மற்றும் தற்போதைய செயல்பாடுகள் குறித்து நம்மோடு கலந்து உரையாட இருக்கிறார் மദ്രാஸ் உர நிறுவனத்தின் உர விநியோக துறையின் கீழ் முதன்மை மேலாளராக பணிபுரியும் திரு பி. குமரேசன் அவர்கள். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம நிகழ்ச்சியோட முதல் பருவத்தில் இந்த PM பிரணாம் திட்டத்தை பற்றியும் விவசாயம் சார்ந்த பல்வேறு தகவல்களை 36 பாகங்களாக நம்ம ஒளிபரப்பியிருக்கோம். இதன் மூலம் நிறைய விவசாய பெருமக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. இப்போ புதுசாக கேட்குற நேர்களுக்காக இந்த திட்டத்தை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா சார்? சொல்லலாம். அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இந்த PM பிரணாம் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் கூற வேண்டுமானால் பிரைம் மினிஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் ஃபார் ரெஸ்டோரேஷன், அவேர்னஸ் பில்டிங், நரிஷ்மெண்ட் அண்ட் அமலிரியேஷன் ஆஃப் மதர் எர்த் என்பதின் சுருக்கமே PM பிரணாம். இது தமிழில் விளக்கமாக கூற வேண்டுமென்றால் PM பிரணாம் என்பது தாய் பூமியின் மறுசீரமைப்பு, விழிப்புணர்வு உருவாக்கம், ஊட்டச்சத்து மற்றும் மேம்பாட்டிற்கான பிரதமரின் திட்டத்தை குறிக்கின்றது. இது நம்ம தாய் பூமியை சொந்த தாயை போல பராமரித்து அதை ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த திட்டம் உருவாக்குனாங்க. இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா, பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு 28/6/2023 நடைபெற்ற கூட்டத்தில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. இது ரசாயன உரங்களின் சீரான பயன்பாட்டிற்கு தீவிரமாக பங்களிக்கும் மாநிலங்களை ஊக்குவிக்கிறதுக்கு அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தினோட முக்கிய நோக்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சமச்சீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கிறது. இதன் மூலிமா மண் ஆரோக்கியத்தை பராமரிக்க பல்வேறு வகையான உரங்களை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கிறது. அதாவது ரசாயன உரங்களையும் பயன்படுத்திக்கிட்டு கூட உயிர் உரங்கள், கரிம உரங்களையும் பயன்படுத்துவதன் மூலமா நம்ம விவசாய உற்பத்தியை அதிகப்படுத்தலாம். அதே மாதிரி இந்த மாதிரி மாற்று உரங்களை பயன்படுத்துறதுனால நம்மளுடைய உரங்களுக்கான இறக்குமதி செலவை குறைக்கிறதுக்கு பயன்படும். மேலும் இது ஒருங்கிணைந்த விவசாய முறைகளையும், நுண்ணீர் பாசனம் மற்றும் பயிர் சுழற்சி போன்ற விவசாய கொள்கையை முன்னெடுத்து வருது. இதன் மூலிமா நீண்டகால செலவுகள் நமக்கு குறையும். ரசாயன உரமானிய செலவுகளை மத்திய அரசுக்கும் குறையும், நம்மளுடைய விவசாயிகளுக்கும் குறையும். அருமையாக சொன்னீங்க சார். இந்த நிலம் மண் வளம் பற்றி பேசக்கூடிய இந்த PM பிரணாம் திட்டத்துடைய நோக்கம் என்ன சார்? அதாவது இந்த திட்டத்தினோட முக்கிய நோக்கம்னு பார்த்தீங்கன்னா, மண் ஆரோக்கியம் மற்றும் உர பயன்பாடு தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்வது தான். இதில் நிறைய மாற்று உரங்கள் இருக்குது. அந்த மாற்று உரங்களான இயற்கை பொருட்கள் இருக்குது. அதாவது நம்ம உயிர் உரங்கள் இருக்குது, அங்கக உரங்கள் இருக்குது. இதை பயன்படுத்துவதை அதிகப்படுத்தி ரசாயன உரங்களை முழுமதியாக நிறுத்துறதுங்கிறது நோக்கம் கிடையாது. ரசாயன உரங்களுடன் அதில் நம்ம உயிர் உரங்களோட பயன்பாட்டை அதிகப்படுத்துறது தான் இதனுடைய நோக்கம். இப்படிங்கும்போது ரசாயன உரத்துக்கான நம்ம மானியம் அதிக அளவில் நம்ம பயன்படுத்திட்டு வராங்க மத்திய அரசு. அதை குறைச்சிக்கிறது மூலமா நிறைய நிதி வருவாயை நம்ம சேமிக்கலாம். அதுக்காக தான் இந்த திட்டத்தினோட முக்கிய நோக்கம். இதில் உர பயன்பாடுங்கிறது என்னென்னா, சமச்சீர் உர பயன்பாடுன்னு சொல்லுவாங்க. இதில் மண் ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியம் நமக்கு. அதில் நம்ம சமச்சீர் உரம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமச்சீர் உரங்கிறது தாவரத்துக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் தேவையான அளவு கொடுக்கறது தான் சமச்சீர். இது ரசாயன உரங்கள் எல்லாமே நம்ம வெளிநாட்டை நம்பி தான் இருக்கிறோம். ஃபுல்லாக இறக்குமதி பண்ணுறோம். அந்த இறக்குமதி பண்ணுறோட அந்நிய செலவாணியை இந்த மாற்று விவசாயத்தை நம்ம முன்னெடுக்கிறது மூலிமா அதனுடைய எண்ணெய் செலவாணியை நம்ம குறைக்கிறதுக்கு நமக்கு உதவுது. அதிக விவசாய உற்பத்தியை பெருக்கணுங்கிறதுக்காக விவசாயத்தில் ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகளோட அதிகமான பயன்பாடு சமீபகாலத்தில் அதிகரித்து வருகிறது. இதனால் என்னென்னா, நம்ம தாய் பூமியை நோய்வாய்ப்படுத்தி நமக்கும் நிறைய புற்றுநோய் போன்ற காரணிகளை இது அதிகப்படுத்துது. இது ரசாயன உர பயன்பாட்டை முழுமையாக குறைக்காமல் ஒரு பகுதியாக ரசாயன உரங்களை பயன்படுத்திவிட்டு மீது இயற்கை உரங்கள், கரிம உரங்கள், உயிர் உரங்கள், பசுந்தாள் உரங்களை பயன்படுத்தி இந்த ரசாயன உர பயன்பாட்டை குறைப்பது தான் இந்த திட்டத்தினோட முக்கிய நோக்கம். இதில் நிறைய அணுகுமுறைகளை பயன்படுத்தலாம்.
என்னென்னா ஒருங்கிணைந்த விவசாய முறை, நுண்ணீர் பாசனம், பயிர் சுழற்சி முறைகள் என்ற கொள்கைகளை பயன்படுத்தினா நமக்கு விவசாயத்தையும் மேம்படுத்துகிற மாதிரி இருக்கும், நம்மளுடைய உர பயன்பாட்டை குறைக்கிறதுக்கான இருக்கும். இதில் சமச்சீர் உர பயன்பாடுங்கிறது புதிய கொள்கை கிடையாது, ஏற்கனவே இருந்தது தான். இதில் நம்ம பயிர்களுக்கு தழை, மணி, சாம்பல் இந்த சத்துக்கள் எந்த ஒரு பயிருக்கும் முக்கியமான 3 சத்துக்கள் தேவைப்படுது. இதில் அந்த சமச்சீர் உரங்கிறது என்னென்னா 3 அந்த பயிருக்கு, ஒவ்வொரு பயிருக்கும் எவ்வளோ தலைச்சத்து எடுத்துக்குது, மணிச்சத்து எவ்வளோ எடுத்துக்குது, சாம்பல் சத்து எவ்வளோ எடுத்துக்குதுங்கிறதுக்கு நம்ம விவசாய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த பயன்பாட்டை விட அதிகமாக உரங்களை பயன்படுத்தும் போது இந்த மாதிரியான தேவையில்லாத உரங்கள் பயன்படுத்துறது வருது. அதை குறைக்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை பிஎம் பிரணாம் நம்மளுடைய பிரதமரை அறிமுகப்படுத்தியிருக்கார். இதில் நம்ம இந்த உர பயன்பாடு அதிகமாகிறதுனால நம்மளுடைய உரங்கள் முழுவதுமே வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணி தான் உற்பத்தி பண்ணுறோம். ஒன்று உரங்களாக இறக்குமதி பண்ணுறோம், இல்லைன்னா உரங்களுக்கான உற்பத்தி மூலப்பொருட்கள் வெளிநாட்டிலிருந்து தான் இறக்குமதி பண்ணுறோம். அதனுடைய அந்நிய செலவாணி ரொம்ப அதிகமாக செலவாகுது. இந்த மாதிரி மாற்று திட்டத்தை நம்ம எடுப்பதன் மூலம், இந்த அந்நிய செலவாணி நம்ம குறைப்பதன் மூலம் நம்ம தேசத்தினோட வருவாயை பெருக்கிறதுக்கு இது உதவுது. இது ஒரு தேவையுள்ள நோக்கமாக இருக்குது சார். சார், இந்த பிஎம் பிரணாமுடைய நோக்கம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்ற நிலையில் மக்களிடையே எப்படிப்பட்ட வரவேற்பை பெற்றிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சமீப காலங்களில் நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல நம்ம ஆர்கானிக் பொருள் வாங்கலாம் அப்படிங்கிறது அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஆர்கானிக் உரங்கள், உரம் பயன்பாடு இல்லாமல் நம்ம பூச்சி மருந்து அடிக்காமல் வர்ற பயிர்களுக்கு மதிப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு கடையில் போகும்போது ஆர்கானிக் பொருளுக்குன்னு ஒரு மதிப்பு அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது அதிலிருந்தே தெரியுது இதனுடைய நோக்கத்தினோட விவசாயிகளுக்கு அதை பற்றி விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரசாயன உரங்களை பயன்பாடுகளை குறைச்சிக்கிட்டு ஆர்கானிக் உரங்கள் பயன்படுத்தணுங்கிற நோக்கம் நிறைவேறி இருக்குது. இதில் இப்போ சமீப காலங்களில் மத்திய அரசு இந்த பிஎம் பிரணாம் திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்காக பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அனைத்து உர நிறுவனங்களுக்கும் கிஷான் சங்கோஷ்டி என்ற விவசாயிகளுக்கான நிகழ்ச்சியை நடத்த சொல்லி அறிவுறுத்தி இருக்கிறது. அதன்படி மதராஸ் உர நிறுவனம் அனைத்து மாவட்டங்களிலும் விவசாய பல்கலைக்கழகங்கள் மற்றும் வேளாண் அறிவியல் நிலையங்கள், மாநில விவசாய துறையுடன் இணைந்து இந்த கிஷான் சங்கோஷ்டி என்ற விவசாய நிகழ்வினை நடத்தி வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில் வேளாண் வல்லுநர்களை பங்கேற்க செய்து இந்த பிஎம் பிரணாம் திட்டத்தின் நோக்கத்தையும் அதன் மூலம் விவசாயிகளுக்கு கிடைக்கும் பயன்களையும் அவங்களுக்கு விளக்கிட்டு வரோம். இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகள் பெருந்திரளாக கலந்துக்கிட்டு எங்களுடைய கண்காட்சி மற்றும் செயல்முறை விளக்கங்களை நேரில் பார்த்து விவசாய வல்லுநர்களின் ஆலோசனைகளை பெற்று பயனடைந்து வருகிறார்கள். முக்கியமாக இந்த நிகழ்ச்சியில் மண் பரிசோதனையின் முக்கியத்துவம், மண் பரிசோதனைப்படி உரமிடுதலின் முக்கியத்துவம், பயிருக்கு தேவையான அளவு உரத்தை வழங்கிடவும், சமச்சீர் உர உபயோகத்தின் முக்கியத்துவத்தையும், அதிக அளவு ரசாயன உரம் பயன்பாட்டினோட விளைவுகளையும் விளக்கி சொல்லி வரோம். முக்கியமாக மாற்று உரங்களான அங்கக மற்றும் கரிம உரங்களின் நன்மைகளை விளக்கியும், பயிர் சுழற்சி, ஒருங்கிணைந்த பண்ணையம் போன்ற தொழில்நுட்பங்களை நடைமுறைப்படுத்துவதால் கிடைக்கும் லாபங்களையும் நாங்கள் விவசாயிகளுக்கு விளக்கி வருகிறோம். மேலும் விவசாய நவீன தொழில்நுட்பங்களான விவசாயத்தில் ட்ரோன் பயன்பாடு, நானோ உர பயன்பாடு, நுண்ணீர் பாசன முறை மூலம் உரமிடும் வழிமுறைகள் பற்றியும் விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கிட்டு வரோம். இதை எங்களுடைய கள அலுவலர்கள் விவசாய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் நிலையங்களோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு வராங்க. இது இப்பொழுது சமீப காலமாக இந்த நிகழ்வு விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. வருங்காலங்களில் இந்த பிஎம் பிரணாம் திட்டத்தின் நோக்கம் நிறைவேறி பூமியை காப்பதற்கு பேருதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம். சார், இந்த பிஎம் பிரணாம் திட்டத்துடைய முக்கிய அம்சங்கள் என்னது சார்? இந்த திட்டத்தின் முக்கியமான அம்சம் பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த உர நுகர்வை குறைப்பது, குறைக்கப்பட்ட ரசாயன உர மானியங்களிலிருந்து சேமிப்பை அதன் செயல்பாடுகளுக்கு நிதிகளுக்கு இது பயன்படுத்தப்படுறது. அப்புறம் ரசாயன உரங்களை நம்பி இருப்பதை குறைக்கும் மாநிலங்களுக்கு சேமிக்கப்பட்ட மானியத்திலிருந்து சமமான மானியத்தை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிப்பது. இந்த மானியம் உரமிடுதலுக்கான சமநிலையான அணுகுமுறையை ஊக்குவிக்கிறது. மானியத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை பல்வேறு நிலைகளில் மாற்று உர உற்பத்திக்கான உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்படுகிறது. மானியத்தின் மீதமுள்ள பகுதி உர பயன்பாட்டை குறைப்பதிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் இது பங்கு வகிக்கிறது. முக்கியமாக சுற்றுச்சூழல் சீரழிவை தணித்து நிலையான விவசாய நடைமுறைகளை அமல்படுத்த இது பயன்படுத்துகிறது. உயிரி உரங்கள் மற்றும் கரிம மாற்றுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நீண்டகால விவசாய தன்மைகளுக்கு இது பயன்படுகிறது. நீண்ட காலத்துக்கு இந்த திட்டம் தேவைன்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க சார். இப்போ இருக்கிற இந்த நவீன காலகட்டத்தில் பிஎம் பிரணாம் திட்டத்தில் நவீன உபகரணங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுகிறது சார்? சரியான ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்போ நவீன காலமாக ட்ரோன்களோட பயன்பாடு நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க.
நீங்கள் திருமண நிகழ்வுகளில் ட்ரோனை வச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம். அது மாதிரி இப்போ ட்ரோனை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தலாங்கிறத வந்து ஒரு முன்னெடுப்பாக இப்போ வந்து மத்திய அரசு செயல்படுத்திக்கிட்டு வருது. இந்த ட்ரோன் மூலம் நம்ம உரங்களையும் பூச்சி மருந்துகளையும் தெளிப்பதன் மூலம் நம்மளுடைய உர பயன்பாட்டையும் சரியான இடத்திற்கான மருந்தடிப்பதையும் முக்கியத்துவப்படுத்துது. இந்த ட்ரோன் மூலம் இப்பொழுது வேகமாக பரவி வரும் நானோ உரங்களை வந்து ட்ரோன் மூலிமா நம்ம தெளிக்கும்போது உரச்செலவை வெகுவாக குறைக்குது. மேலும் இந்த நுண்ணீர் பாசனங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே பேசணும். அதில் நம்ம நுண்ணீர் என்ன சொட்டு நீர் பாசனம், இந்த சொட்டு நீர் பாசனம் மூலிமா நம்ம உரங்களை பயன்படுத்தும் போது உரத்தினோட பயன்பாடு சரியான இடத்துக்கு, அதாவது பயிரினோட வேருக்கு மட்டும் நம்ம உரங்களை கொடுத்தா போதும். அப்படிங்கிறபோது உரச்செலவு இது குறைக்குது. இது எல்லாமே இந்த திட்டத்தினோட ஒரு பகுதியாக தான் இருக்குது. சார், இந்த திட்டத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போ சமீபத்தில் இந்த திட்டத்தில் ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்கா? இருக்குதுங்க. இதில் வந்து இப்போ வந்து நம்ம கரிம வகை உரங்களை பயன்படுத்துறதுக்காக நிறைய திட்டங்களை மத்திய அரசு தொடர்ந்து அறிவித்துக்கிட்டு வருது. அதில் ஒரு திட்டமான நம்ம கம்ப்ரஸ்டு பயோகேஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து, அதாவது சிபிஜி பிளான்ட்னு சொல்லுவாங்க. இது கோபர்தன் ஸ்கீமில் வரும். இது வந்து உயிரி எரிவாயு ஆலைகள்னு சொல்லுவோம். சமீப காலமான ஏற்பட்ட முன்னேற்றங்கள்னு இந்த திட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா, கம்ப்ரஸ்டு பயோகேஸ் பிளான்ட்டிலிருந்து பெறப்படுகிற லிக்விட் ஃபெர்மெண்டட் ஆர்கானிக் மென்யூர் மற்றும் பாஸ்பேட் நிறைந்த கரிம உரம், அதாவது பாஸ்பேட் ரிச் ஆர்கானிக் மென்யூர், ப்ராம்னு சொல்கிற உரங்கள், இதுக்கான மானியங்களை மத்திய அரசு கொடுக்குது. இதனுடைய பயன்பாட்டை அதிகப்படுத்துறதுக்காக இது கொடுக்குது. இந்த கம்ப்ரஸ்டு பயோகேஸ் பிளான்ட்லேருந்து இதை வந்து நம்ம வந்து பொருளாக எடுத்து இதிலிருந்து நம்ம கொடுக்குறோம். இன்னொன்று, இந்த திட்டத்தின் மூலம் நம்ம வந்து நகர்ப்புறங்களில் இருக்கிற சிட்டி வேஸ்ட், அதாவது அதை வந்து சிட்டி வேஸ்ட்டை வந்து மறுபடியும் ஒரு கம்போஸ்ட்டாக உற்பத்தி பண்ணி சிட்டி கம்போஸ்ட்டுங்கிற பேரில் நம்ம கொடுக்கும்போது 2 வகையில் நமக்கு வந்து பயன் தருது. ஒன்று வந்து நமக்கு வந்து நகரத்தில் இருக்கிற கழிவை வந்து சரியாக மக்கச் செய்து நகரத்தினோட சுற்றுச்சூழலை மேம்படுத்த உதவுது. இன்னொன்று, அந்த நகர கழிவுகள் வீணாகாமல் தடுத்து அதை வந்து உரமாக பயன்படுத்துவது ஒரு நோக்கமாக பண்ணும்போது நம்மளுடைய உரச்செலவையும் குறைக்குது, விவசாயிகளுக்கான ஒரு கரிம உரமும் கிடைக்குது. இது வந்து இந்த திட்டத்திலோட ஒரு அங்கமாக இருக்குது. மேலும் இன்னொன்று, இந்த ட்ரோன்களின் விவசாயத்தில் பயன்பாட்டுக்காக ட்ரோன் தீதி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து மத்திய அரசு பயன்படுது. ட்ரோன் தீதினா என்னென்னா, ட்ரோன் பயன்பாட்டை மகளிர் மூலியமாக மேம்படுத்துவது இந்த திட்டத்தினோட முக்கிய நோக்கம். மானிய விலையில் ட்ரோனுங்களை மகளிர் சுய உதவிகளுக்கு வழங்கி அதன் மூலிமா இந்த திட்டத்தை மேம்படுத்துறதுக்கான திட்டமாக இப்போ முன்னெடுத்திருக்கிறாங்க மத்திய அரசு. சார், கோபர்தன் ஸ்கீம்னு சொன்னீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா சார்? கோபர்தன் ஸ்கீமுங்கிறது இந்த கம்ப்ரஸ்டு பயோகேஸ் பிளான்ட்டிலிருந்து வரப்பெறப்படுகிற FOM, LFOM, ப்ராம் அப்படிங்கிற கரிம உரங்களுக்கான மானியத்தை வந்து மத்திய அரசு கொடுக்குது. இந்த மானியத்தை வந்து உர நிறுவனங்கள் இந்த பொருட்களை விற்பனை செய்யதை ஊக்குவிப்பது. அந்த உரங்களை விற்கிற நிறுவனங்களுக்கு மானியமாக 1451 கோடி நிதியை வந்து மத்திய அரசு ஒதுக்கி இருக்குது. இந்த ரசாயன உர பயன்பாட்டை குறைச்சி இந்த கோபர்தன் மூலமாக பெறப்படும் கரிம உரங்களை மேம்படுத்துவதற்கு, விற்பனையை மேம்படுத்துவதற்காக நிதியாக இது கொடுக்குறாங்க. ஒருங்கிணைந்த விவசாய முறைன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? சொல்லலாமா? ஒருங்கிணைந்த விவசாய முறைகள்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்தே பண்ணையும்பாங்க. அதாவது நீங்கள் வந்து விவசாய தோட்டத்துக்கு போனீங்கன்னா தெரியும், அங்கே வந்து விவசாயம் பண்ணுவாங்க. கூட 2 மாடு வச்சுருப்பாங்க, ஒரு 4 ஆடு இருக்கும், ஒரு 10 கோழி இருக்கும். இது எல்லாத்தையும் இணைச்சி செய்கிறதுக்கு பேர் தான் ஒருங்கிணைந்த விவசாய முறைகள். இதில் வந்து மீன் வளர்ப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ பண்ணையில் பண்ணை குட்டைகள் அமைக்கிறாங்க. பண்ணை குட்டைகளில் மீன் வளர்க்கலாம். அந்த மீன் பண்ணைக்கு மேலே ஒரு கோழி பண்ணை திடல் ஆரம்பித்தோம்னா அந்த கோழி வந்து அதில் வளர்ந்து அதனுடைய எச்சங்களில் அந்த மீன் தொட்டிகள்லேயே அந்த பண்ணைகள்லேயே கழிவாக போகும். அந்த கழிவு வந்து மீன்களுக்கு உணவாகும். அதே மாதிரி நம்ம விவசாயத்தில் வர்ற, நம்ம வந்து நெல் விவசாயம் பண்ணுறோம், நெல் தாள் எடுத்து நெல் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த தாளை வந்து மாடுகளுக்கு உணவாக பயன்படுத்துகிறோம். அந்த மாடுல இருந்து வர்ற சாணம் இருக்குல்ல, அதை மறுபடியும் எருவாக பயன்படுத்துகிறோம், உரமாக பயன்படுத்துகிறோம். இப்போ அதே மாதிரி ஆட்டுக்கு வந்து தீவனம் வளர்க்குறோம். தீவனத்திலிருந்து வர, அதாவது இப்போ ஒரு கடலை பயிர் பண்ணுறோம்னா அதில் வர்ற கடலையை நம்ம எடுத்துக்கிறோம்,
கடலை கொடி இருக்குல்ல, அந்த கொடியை வந்து ஆடுகளுக்கு உணவாக கொடுக்குறோம். அந்த ஆட்டினுடைய கழிவுகள் வந்து மறுபடியும் உரமாக பயன்படுத்துகிறோம். இப்போ ஆட்டு வந்து நம்ம இறைச்சிக்கு பயன்படுத்துகிறோம், கோழி இறைச்சிக்கு பயன்படுத்துகிறோம், மாடு வந்து நம்ம பால் கொடுக்குது. இதுதான் ஒருங்கிணைந்த பண்ணைங்கிறது. இதுதான் அப்படிங்கும்போது தற்சார்பு விவசாயங்கிறது வந்துடும். இப்போ நீங்கள் மாட்டிலிருந்து வர எருவும், ஆட்டிலிருந்து வர எரு, மீனிலிருந்து வர கழிவு, இது எல்லாமே மறுபடியும் உரமாக பயன்படுத்துது. அப்படிங்கும்போது நம்ம உர பயன்பாட்டை குறைக்கிறதுக்கு வழிபடுது. இதுதான் ஒருங்கிணைந்த பண்ணைங்கிறது. எல்லா முறையும் ஒரே இடத்துல கொண்டு வரும்போது விவசாயிகளுக்கு தற்சார்பு விவசாயமாகிடுது. அவங்க வந்து ஒரு பக்கம் காய்கறியும் விவசாயம் பண்ணிக்கலாம், இந்த இறைச்சிக்காக இதையும் பயன்படுத்திக்கலாம், பாலும் அவங்ககிட்ட கிடைக்கிது. அப்படிங்கும்போது அவங்க வந்து வெளியில் போய் கடையில் போய் ஒரு பொருள் வாங்கணுங்கிறதுன இதுவே குறைஞ்சி போயிடுது. இதுதான் ஒருங்கிணைந்த பண்ணைங்கிறது. இந்த மாதிரி பண்ணும்போது விவசாயிகளுக்கு வந்து உரச்செலவு குறையுது, இன்னொன்று அவங்களுடைய மற்ற தேவைகளையும் பூர்த்தி செய்கிறதுக்கு இதுதான் ஒருங்கிணைந்த விவசாய முறைகள்னு சொல்கிறது. நீங்கள் பயிர் சுழற்சின்னு வந்து சொல்லியிருந்தீங்க, அது என்ன சார்? பயிர் சுழற்சிங்கிறது இங்கிலீஷில் கிராப் ரொட்டேஷன் அப்படிம்பாங்க. இப்போ ஒரு நிலம் இருக்குன்னா அதில் வந்து நெல் பயிரிடுவோம், அதை அறுவடை பண்ணிவிட்டு மறுபடியும் நெல் பயிரிடணும். அப்படியே பயிரிட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த நிலத்தினோட சமநிலை பாதிக்கப்படும். ஏன்னா ஒரே பயிரை பண்ணும்போது ஒரே வகையான சத்துக்களை அந்த பயிர் எடுக்கும்போது நிலத்தில் வந்து வளம் குறையும். அப்போ நெல் பயிரிட்டுட்டு அடுத்து வந்து ஒரு பயிர் வகை பயிர், அடுத்து வந்து ஒரு பருத்தி மாதிரியான பயிர், வாழை மாற்றி மாற்றி பயிர் பண்ணும்போது அந்த மண்ணோட வளம் வந்து அதிகரிக்கும். ஏன்னா பயிர் வகைகள் பயிர் பண்ணும்போது என்ன ஆகுன்னா அதில் இருக்கிற வேர் முடிச்சுகளில் இருக்கிற பாக்டீரியா வந்து தலைச்சத்தை நிலைநிறுத்தும். அது வந்து இப்போ மண்ணில் ஏற்கனவே நம்ம இருக்கிற சத்து குறைபாட்டை அது குறைக்கும். இன்னொன்று நடுவில் இப்போ நெல் பயிரிட்டுட்டு 3 மாதம் தரிசாக விடாமல் நம்ம பசுந்தாள் உரங்க பயிர்களை விளைவிக்கலாம். அந்த பசுந்தாள் உர பயிர்களை வந்து 40 நாட்களுக்கு அப்புறம் அதிலேயே மறுசுழற்சி பண்ணலாம். நம்ம வந்து அதை வந்து தானியத்திலிருந்து எடுக்கிறதில்ல, அது வந்து பசுந்தாள் உரமாக பயன்படுத்தலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த பயிர் சுழற்சி வந்து வரும்போது மண் வளம் பாதுகாக்கப்படும். ஒரே பயிரை திருப்பி திருப்பி பண்ணும்போது மண்ணில் இருக்கிற வளம் வந்து சுரண்டப்படுற மாதிரி ஆகிடும். பல பயிர்களை கலந்து பண்ணும்போது மண் வளம் பாதுகாக்கப்படும். தேங்க்யூ சார். இந்த பிஎம் பிரணாம் திட்டத்தின் மூலமாக ரசாயன உர பயன்பாடு எந்த அளவுக்கு குறையும் சார்? தொடர்ந்து இதன் பயனாக உர மானிய நிதி செலவும் எவ்வளவு குறைய வாய்ப்பு இருக்குது சார்? இந்த பிஎம் பிரணாம் திட்டத்தை வந்து முழுமையாக பயன்படுத்தும் போது நமக்கு வந்து அடுத்த 3 ஆண்டுகளில் நம்மளுடைய உர பயன்பாட்டை குறைச்சி கிட்டத்தட்ட ஒரு 45 லட்சம் டன்னு உர பயன்பாடு குறையுன்னு எதிர்பார்க்குறோம். அப்படி குறையும் போது சேமிப்பு சுமாராக ஒரு 19,450 கோடி நிதி வந்து சேமிக்கப்படுங்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இதனுடைய பயன் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் பயன்படும், நம்மளுடைய அந்நிய செலவாணியும் சேமிக்கப்படும். தேங்க்யூ சார். இந்த சல்ஃபர் கோட்டட் யூரியான்னு சொல்கிறாங்களே, அது என்னது சார்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். தற்சமயம் மத்திய அரசு வந்து சல்ஃபர் கோட்டட் யூரியா அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்துகிறாங்க. இது என்னென்னா மண்ணிலோட கந்தக சத்து குறைபாட்டை நீக்குவதற்காகவும் நம்மளுடைய யூரியா பயன்பாட்டை குறைப்பதற்காகவும் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இது வந்து இப்போது தான் ஆரம்ப நிலையில் உள்ளது. இனி வருங்காலங்களில் சல்ஃபர் கோட்டட் யூரியாங்கிற ஒரு புதிய இது, அது வந்து யூரியா கோல்டுங்கிற பேரில் மத்திய அரசு ப்ரொமோட் பண்ணுறாங்க. சார், இப்போ ரசாயன உரத்தை பயன்படுத்திட்டு உடனடியாக நம்ம வந்து வேற கரிம உரத்தையோ இல்லை வேற ஏதாவது மாற்றும் போது மண் வளத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? சரியான கேள்விங்க. இதில் வந்து நம்ம வந்து ரசாயன உரங்களை பயன்படுத்திட்டு முழுமையாக நம்ம வந்து ரசாயன உரத்தை நிறுத்துவது நம்மளுடைய பெருகி வரும் மக்கள் தொகைக்கு நம்ம உணவளிக்கணும், அது வந்து குறையும். அதனால் வந்து சிறுக தான் நம்ம வந்து ரசாயன உர பயன்பாட்டை குறைக்க முடியும். அப்படிங்கும்போது மாற்று உரத்தை வந்து ரசாயன உரத்தையும் சரிசமமாக பயன்படுத்துறது தான் மண் வளத்துக்கு நல்லது, நம்மளுடைய விளைச்சலுக்கு நல்லது. இது வந்து ரசாயன உரத்தை வந்து ஒரே நாளில் நம்ம வந்து குறைக்கிறதுங்கிறது சாத்தியப்படாது. ஏன்னா நம்மளுடைய உயர் விளைச்சல் ரகங்கள் எல்லாமே ரசாயன உரங்களுக்கு ஏற்ப பழகி அதிக உற்பத்தியை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரே நாளில் நம்ம வந்து ரசாயன உர பயன்பாட்டை குறைக்கிறத விட மாற்று உரங்களையும் ரசாயன உரங்களையும் சரிசமமாக கலந்து பயன்படுத்துறது தான் நல்லது. பிற்காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக ரசாயன உரப்பாடு குறைச்சிக்கிட்டு முழுமையான மாற்று உரத்துக்கு போனோம்னா அது வந்து நமக்கு விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும். குறிப்பிட்ட ஏதாவது அளவு இருக்கா சார்? முக்கியமாக நம்ம வந்து ஒரு பயிர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து இந்தந்த சத்துக்கள் வந்து தேவைங்கிற ஒரு கணக்கு இருக்குது. எல்லாமே அது வந்து விவசாயத்துறைகள்லேயும் வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேயும் அந்த விவரங்களை வச்சுருக்கிறாங்க. அங்கே விவசாயிகள் அணுகி ஒரு பயிருக்கு எவ்வளோ சத்துக்கள் போடணுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து நம்ம முழுமையாக முதல்ல வந்து மண் பரிசோதனை செய்யணும். விவசாயிகள் மண் பரிசோதனை செய்து அந்த நிலத்தில் என்ன சத்துக்கள் இருக்குது, தலைச்சத்து எவ்வளோ, மணிச்சத்து எவ்வளோ, சாம்பல் சத்து எவ்வளோ, நுண் சத்துக்கள் எவ்வளோ இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து
நம்ம வந்து எவ்வளோ உரம் பயன்படுத்தலாம், எவ்வளோ ரசாயன உரங்கள் பயன்படுத்தலாம், எவ்வளோ வந்து கரிம உரங்கள் பயன்படுத்தலாங்கிறத முடிவு பண்ணலாம். சார், பசுமை புரட்சி நடந்ததுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்ததே வந்து நம்ம ரசாயன உரங்கள் பயன்படுத்தணும் அப்படின்றது தான். இப்போ ஆனால் நம்ம பிஎம் பிரணாம் திட்டத்தில் வந்து நம்ம ரசாயன உரங்கள் பயன்படுத்துறதை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எதுக்காக கம்மி பண்ணணும் சார்? நீங்கள் சொன்னது உண்மைதான். அதாவது பசுமை புரட்சிக்கு நம்ம வித்திட்டதே வந்து ரசாயன உரங்களும் அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களும் தான் பசுமை புரட்சிக்கு வித்திட்டது. ஆனால் அன்னைக்கு வந்து ரசாயன உரங்களை பயன்படுத்தி அதிக மகசூல் பெற்று நம்ம வந்து உணவு உற்பத்தியிலும் தன்னிறைவு அடைஞ்சோம். ஆனால் அதை வந்து அளவுக்கு அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இதனுடைய நெகட்டிவ் எஃபெக்ட் வர ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு வந்து என்னென்னா, இப்போ வந்து அதிகப்படியான ரசாயன உரங்கள் நம்ம வந்து ஒரு உணவு உற்பத்திக்கு வந்து ஒரு பயிருக்கு இவ்வளோதான் ரசாயன உரங்கள் தேவைங்கிறத போக அதிகமாக விளைச்சல் வருதுங்கிறதுக்காக அதிகமாக ரசாயன உரங்கள் அளவுக்கு அதிகமாக உபயோகப்படுத்தும் போது நமக்கு வந்து நிறைய பாதக சூழ்நிலைகள் உருவாகுது. அதில் முக்கியமானது மண்ணினோட இயற்கை தன்மை கெடுது. மண்ணில் இருக்கிற உயிர் சத்துக்கள் குறையுது. உயிரினங்கள் எல்லாம், அதாவது மண்புழுக்கள், இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அழிவுக்கு காரணமாக இருக்குது. அதுக்கு வந்து அதிகப்படியான ரசாயன உரங்கள் தான் காரணம். அதாவது நம்ம மண் பரிசோதனை செய்து அந்த அளவுக்கு உரங்கள் பயன்படுத்தினால் எந்த பாதிப்பும் இல்லை. அதனால் வந்து நம்ம ரசாயன உரங்களை முழுமையாக தவிர்க்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம முழுமையாக தவிர்க்க முடியாது. ரசாயன உரங்களோட பயன்பாட்டை குறைச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அங்கக உரங்களான செட்டிக் கம்போஸ்ட்டு, ஆர்கானிக்கு, இந்த மாதிரி உரங்களை அதிகமாக பயன்படுத்தும் போது நம்மளுடைய மண்ணோட வளத்தன்மை பாதிக்காமல் ரசாயன உரம் பயன்பாட்டையும் குறைச்சி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அது ரசாயன உரங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, அதே டைம் பயிர் சுழற்சியும் செய்கிறதில்ல. அதிகமான ரசாயன உரங்களில் நைட்ரேட் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அந்த சத்துக்கள் வந்து மழையினால் அழித்து செல்லப்பட்டு குடிநீர் மாசுபடுது. அதுக்கப்புறம் வந்து மண்ணினோட அமைப்பு வந்து கார அமிலத்தன்மைன்னு சொல்லுவாங்க, பிஹெச்ன்னு சொல்லுவாங்க. அதனுடைய தன்மை மாறுது. இது வந்து மண்ணினோட வளத்தை பாதிக்கிறதுக்கு சூழ்நிலையாக அமையுது. அதனால் ரசாயன உரங்களோட பயன்பாட்டை வந்து சமச்சீராக பயன்படுத்துறதுக்கு தான் இந்த பிஎம் பிரணாம் திட்டம் உதவுது. இதன் மூலிமா நம்ம விவசாயிகிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, அனைத்து விவசாயிகளும் மண் பரிசோதனை செய்து நம் மண் வளத்திற்கு தகுந்தபடி பயிருக்கு தேவையான அளவு உரத்தை மட்டும் பயன்படுத்தி அதிகப்படியான ரசாயன உர பயன்பாட்டை குறைத்து மாற்று உரங்களான அங்கக மற்றும் கரிம உரங்களை பயன்படுத்த வேண்டுமாய் கேட்டுக்கிறோம். மேலும் புதிய தொழில்நுட்பங்களான ட்ரோன் மூலம் உரந்தளிக்கும் முறையும், நானோ உர பயன்பாட்டை அதிகப்படுத்தியும், பயிர் சுழற்சி மற்றும் ஒருங்கிணைந்த பண்ணையம் போன்ற விவசாய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியும் இந்த பிஎம் பிரணாம் திட்டத்தை வெற்றி பெற செய்து நமது தாய் பூமியை காத்து நம் வருங்கால சந்ததியினருக்கு ஆரோக்கியமான தாய் பூமியை விட்டு செல்ல வேண்டுமாய் அனைத்து அண்ணா சமுதாய வானொலி நேயர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். சார், இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவழித்து பிஎம் பிரணாம் திட்டத்தை பற்றி இவ்வளோ விரிவாக சொன்னதுக்கு நன்றி. நன்றி. நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் மண் வளத்தை பற்றியும் நீர் வளத்தை பற்றியும், மண் மற்றும் நீர் பரிசோதனையை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம விரிவாக பேசலாங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார். நேர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசு நிறுவனமான மதராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டத்தை பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் முதல் பாகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.